தோட்ட பாடசாலைகளுக்கு நவீன வசதி வகுப்பறைகள் இந்தியாவுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்து என்பதாக அந்த செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அது தொடர்பாக நாங்கள் இப்போது பார்க்கலாம். தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருந்தோட்ட பாடசாலைகளில் 60 நவீன வகுப்பறைகளை அமைப்பது தொடர்பாக இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படவிருக்கின்றது. இந்திய அரசாங்கத்தின் 508 மில்லியன் ரூபாய் நிதியுதவியோடு இலங்கையின் தோட்ட பிரதேசங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடசாலைகளில் 60 நவீன வகுப்பறைகளை நிறுவுதல் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா மற்றும் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சின் செயலாளர் கே பிரபாத் சந்திரகீர்த்தி ஆகியோருக்கிடையில் நேற்று வியாழக்கிழமை கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது. இலங்கை அரசாங்கத்தால் அடையாளம் காணப்பட்ட நுவரெலியாவிலும் 48 பாடசாலைகளிலும் கண்டி மற்றும் மதுரை மாவட்டங்களில் தலா 6 பாடசாலைகளிலும் மாணவர்களுக்காக 60 நவீன வகுப்பறைகளை நிறுவுவதற்கு இத்திட்டத்தின் ஊடாக நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. இம்முயற்சியானது பாடசாலைகளில் அறிவாற்றலை மேம்படுத்தும் அதேவேளை மாணவர்களுக்கு தொடர்பாடல் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு ஊக்குவிக்கும் நவீன வகுப்பறைகளை நிறுவ திட்டமிடப்பட்ட திட்டமானது கல்வித்துறை இலங்கையில் இந்தியாவின் பல கடந்த கால மற்றும் சமகால அபிவிருத்தி பங்காளித்துவ திட்டங்களுக்கு இணங்க மற்றும் ஒரு முயற்சியாக இருக்கும் என்பதாகவும் சந்தோஷ் ஜா அவர்கள் இங்கு சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல நாடு முழுவதுள்ள பல நிறுவனங்களிலான கேட்போர் கூடங்கள் நிறுவுதல் மற்றும் புதுப்பித்தல், வடமத்திய மாகாணத்தில் புலனறுவை பல்லின பாடசாலை ஒன்றை நிர்மாணித்தல், வடக்கு மாகாணத்தில் 100க்கும் மேற்பட்ட பாடசாலைகளில் புலமைப் பணிகள், நாளராவிய ரீதியில் கல்வித் நிலையங்களுக்கு 110 பேருந்துகளை வழங்கல், தொழில்நுட்ப பயிற்சி நிறுவனங்களுக்கான ஆதரவும், தென் மாகாணத்தில் 200 பாடசாலைகளில் நவீன வகுப்பறை உள்ளிட்ட மேலும் பல திட்டங்களையும் இந்தியா நடைமுறைப்படுத்தி வருகிறது என்பது முக்கியமான செய்தி. 9 தோட்ட பாடசாலைகளில் தரம் உயர்த்துவதற்கு இந்திய அரசின் மானிய ஆதரவை இரட்டிப்பாக்குவதற்கும் இந்தியா மற்றும் இலங்கை அரசாங்கத்தினால் சமீபத்தில் ராஜதந்திர கடிதங்கள் பரிமாற்றப்பட்டன. எனவே இந்திய வம்சாவளி தமிழ் சமூகம் இலங்கைக்கு வந்து 200 ஆண்டுகள் நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில் கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட 750 மில்லியன் ரூபாய் பல்துறை மானிய உதவியின் கீழ் தோட்ட பாடசாலைகளுக்கான 3 மாத ஆசிரியர் பயிற்சி திட்டமும் சமீபத்தில் நடத்தப்பட்டது. இலங்கைக்கான பெருந்தோட்ட பாடசாலைகளில் 2000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் திட்டத்தின் மூலம் பயனடைந்திருக்கிறார்கள் என்பதும் முக்கியமான செய்தி. எனவே ஒருபுறம் சீனாவுடன் இலங்கை அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிற ஜனாதிபதி அவர்கள் இப்போது சீனா சென்று பல்வேறு ஒப்பந்தங்களை கைச்சாத்திருக்கிறார். அதேபோல இந்தியாவுடன் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் பிரகாரம் இந்தியா இப்போது இலங்கையில் பல்வேறு நடவடிக்கைகளையும் அபிவிருத்தி சார் மற்றும் பொருளாதார சார்ந்த சமூகம் சார்ந்த பல நடவடிக்கைகளையும் இந்தியா மேற்கொண்டு வருகின்ற செய்திகளும் இன்று தினம் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.